இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா இருக்கும்ப்பா. எண்ணெய் காயவும் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்துச்சுப்பா, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு எண்ணெயில் வதங்கணும், நல்ல ஒரு ஸ்மெல்லு வருது. கொஞ்சம் வதங்கட்டுப்பா. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினோடனே இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பழம், நல்லா பொரிச்ச அன்னைக்கு ஒரு தக்காளி பழம், தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இது மூடி வச்சுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். போட்டுருந்த தக்காளி எல்லாம் வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, போட்டுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இதாகிடுச்சு. கூட நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சோண்டு மொச்சக்காய், மீன் குழம்புக்கு மொச்சக்காய் போட்டு வச்சா நல்லா இருக்கும். நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாதிரி புளி அதையும் ஊற்றிடலாம். முதல்ல உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. ஏற்கனவே மீன் மசாலாலே உப்பு போட்டிருக்கோம். பார்த்து உப்பு போடுங்க, உப்பு கம்மியாகவே போடுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் ஒரு 5 நிமிஷம். குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம போட்டிருந்த புளியோட பச்சை வாசம்லாம் போய் மொச்சக்காய் வெந்துக்குதான் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மொச்சக்காய் வேணுங்க. நம்ம மீனை போட்டுடலாம். மீனில் கூட மசால் தடவி வச்சுருக்கிறேன் பாருங்க. சால மீன் இது, இதோட தலை இதெல்லாம் நெய் மீனோட. அது கிளறாமல் ஒடியாமல் ஒரு 5 நிமிஷம் போதுப்பா. 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். வாங்கப்பா, மீன் எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சு விட்டு பாருங்க. மீன் ஸ்மெல்லே வீடே தூக்குது. மீன் குழம்பு இப்போ இதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறேன். சூப்பருங்க. இந்த மொச்சக்காய் போட்ட ஸ்மெல்லுக்கு நல்லா இருக்கு. அவ்வளோதான்ப்பா, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நல்ல வீட்டையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.